آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر وفر من المجذوم كما تفر من الأسد. أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏது வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகல. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய பாதையை ஒத்தி ஒழுங்கிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக புனிதமான இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே புனிதமான இடத்திலே ஒன்று கொண்டிருக்கக்கூடிய மிகவும் வரக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கல்விக்குரிய மேலான சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். எந்த விஷயம் நமக்கு மத்தியிலே ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி மாற்றார்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான கோழைத்தனத்தை உண்டாக்குகின்றதோ அந்த விஷயத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக பல வருடங்களாக, கடந்த ஒரு சில வருடங்களாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எங்காவது ஒரு அப்பாவி முஸ்லிமை பிடித்து அடித்து சித்திரவதை செய்து அதை வீடியோ பிடித்து பரப்புவோம். அதனால பேர் அடிப்பாங்க, 2 பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி அடித்தவன் அதை மறைமுகமாக உள்ளவன் செய்து இருக்க வேண்டும். ஆனால் அதை நல்ல முறையிலே பிடித்து எங்கெங்கெல்லாம் அனுப்ப வேண்டுமோ, முஸ்லிம்கள் பார்க்க வேண்டுமோ பார்த்து அதன் மூலமாக பயம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இது போன்ற காரியங்கள் செய்யப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நாமும் அதை பெரிதாக எடுத்து இவ்வளவு செய்யறாங்க, இந்த பாசிச சக்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் செய்யுது என்று சொல்லி அதை நாம் மற்றவர்களுக்கு பார்வையிட செய்து மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் பார்த்து இப்படி இருக்கலாம் என்ற ஒரு அச்ச உணர்வு நமது முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நேரத்திலே இது போன்ற இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது முதல்ல நாம் பார்ப்பதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படியே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை பிறர்களுக்கு சொல்லக்கூடாது, பிறர்களுக்கு நாம் பரப்பக்கூடாது. அதை மற்றவர்களுக்கு அதை பார்வையிட செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்தக்கூடாது. இதை மேலிருக்கக்கூடிய தலைவர்களே இதனை ஒரு திட்டமிட்டு நீங்க இப்படி செய்யுங்க, அதை நீங்க பிடிங்க, அதை எல்லாருக்கும் நீங்க அனுப்புங்க என்ற ஒரு திட்டத்தோடு அந்த செயல் செய்யப்படுகிறது என்று சொன்னால் இதை நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரானதான் அப்படின்னு பார்த்து அதை யோசித்து இது இப்படிலாம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய இதுல நமக்கு மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலத்தை பொறுத்தவரை நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலே, தாபீன்களுடைய காலத்திலே
நல்லடியார்களுடைய காலங்களிலே இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஏற்படுமையானால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். காரணம், அவர்களிடத்தில் ஈமான் உறுதியாக இருந்தது. நம்முடைய ஈமானோ பலகீனமான ஈமானாக இருக்கிறது. பலகீனமான ஈமான் கொண்டவர்கள் இது போன்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் அந்த ஈமானிலே பலகீனத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, அவர்களுடைய உறுதியான ஈமானுக்கு முன்னால் அந்த அதாவது இஸ்லாமிய எதிரிகள் ஏற்படுத்திய அந்த அச்ச உணர்வு அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்ததை தவிர ஈமானுக்கு பலகீனம் ஏற்படல. அதை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை. அதுபோன்ற காலம் இப்ப இல்லை, ரொம்ப பலகீனமான ஒரு காலமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم. போர்க்களம் முடிந்துவிட்டது. முடிந்ததற்கு பிறகு ஆரம்பத்திலே ஒரு வெற்றி ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஒரு சிறிய தோல்வி ஏற்பட்டது. தாவீதுடைய எதிரிகளுடைய படையிலே அபூ சுஃபியான் தளபதியாக தலைமை பொறுப்பை ஏற்று இருந்தார். அந்த போர் முடிந்ததற்கு பிறகு அபூ சுஃபியான் சவால் விட்டு சொன்னார், மீண்டும் உங்களை பத்ர் என்ற அந்த இடத்திலே சந்திக்கவிருக்கின்றோம். மீண்டும் உங்களை பத்ர் அந்த இடத்திலே மீண்டும் ஒரு பத்ர் போர்க்களத்தை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சவால் விட்டு மக்காவிற்கு செல்லுகிறார். இப்படி அவர்கள் சென்றதற்கு பிறகு அந்த மக்களுக்கு காப்பீர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் இந்த முஸ்லிம்களை எதிர்கொள்ள வேண்டும், அவர்களை தோற்கடிக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு போரை ஏற்படுத்த வேண்டும், அவர்கள் எல்லாம் நினைவுடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தயார் செய்கிறார். இதற்கிடையிலே மக்காவிலிருந்து சில காப்பீர்கள் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வந்து இப்படி பரப்புறாங்க. மக்காவோட பெரிய ஒரு ஏற்பாடு நடக்குது. அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு போரை இப்படிப்பட்ட ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால பயந்துங்க, எந்த அரபுடைய அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது. அப்படி மக்காவோட தயாராகி இருக்கிறாங்க. நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சில பேர்கள் மக்காவில் இருந்து பயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சொன்னார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மக்காவுல பெரிய படை தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க பயந்துங்க, உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லிம்களே, நீங்கள் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், அவர்கள் சொன்ன அந்த செய்தியை கேட்டு இவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. மேலும் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன்தான் எங்களுக்கு வக்கீலாக பொறுப்புதாரியாக இருக்கிறான். யார் எவ்வளவு படையை தயார் செய்து வந்தாலும் எங்களுக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு ஈமானுடைய உறுதியோடு அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஈமான் இருக்கிறதா? ஒரு பெரிய ஒரு படை வருகிறது என்று சொன்னால் மிகை குறைந்து போகக்கூடிய நிலையிலேதான் நம்முடைய ஈமான் மிகவும் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இது போன்ற வதந்திகள், யாராவது அப்பாவுக்கு முக்கியமா அடிக்கிறது, அதை வீடியோ பிடித்து அனுப்பக்கூடிய காட்சிகளை பரப்புவது என்பது நம்முடைய ஈமானுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் என்ற அடிப்படையிலே அது போன்றவைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சில அறிவுரைகளை உலமாக்கள் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்காக வேண்டி புறப்பட்டார்கள். எங்கிருந்து புறப்பட்டார்கள்? மக்காவிலிருந்து, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். அப்படி குர்ஆன் என்ற வாகனத்திலே அங்கிருந்து செல்லக்கூடிய வழியிலே ஒரு இடத்திலே மிக அதிகமான மனம் வீசுகின்றது. கமகம என்று மனம் வீசுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வந்தவுடனே கேட்கின்றார்கள், இது என்ன இவ்வளவு அதிகமான மனம் வீசுகின்றது, என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டபொழுது, அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது இந்த இடத்திலே மாஷிதாவும் அந்த மாஷிதாவுடைய பிள்ளைகளும் அடக்கம் செய்யப்பட்ட இடம். மாஷிதாவுடைய பிள்ளைகளும் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடம், அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு மனத்தை உண்டாக்கி இருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே விளக்கம் கேட்கின்றார்கள் நபி அவர்கள், அது யார் மாஷிதா? மாஷிதாவும் அதனுடைய குழந்தைகளும் என்று கூறுகின்றீர்களா? அந்த மாஷிதா யார் என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள், ஃபிரௌனிடத்திலே ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்தார். ஃபிரௌனிடத்திலே ஒரு வேலைக்கார பெண்மணி மாஷிதா. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் எப்படி முஸ்லிமாக இருந்தார்களோ அவர்களுக்கு முன்னதாகவே இந்த மாஷிதா முஸ்லிமாக இருந்தார்கள். மறைத்து வைத்திருந்தார்கள் ஈமானை. ஃபிரௌனிடத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? ஆனால் அந்த ஈமானை உள்ளுக்குள் மறைத்து முஸ்லிமாக இஸ்லாமிய வாழ்க்கையை அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தால், அப்போது ஒரு நாள் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது சீப்பு கீழே விழுந்தது. சீப்பு கீழே விழுந்ததை எடுக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த மாஷிதா வேலைக்கார பெண்மணி எடுக்கின்ற பொழுது ஃபிரௌனுடைய மகளை கேட்கின்றால், என்ன புதுசா பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது, இதுதான் என்னுடைய இறைவன். அப்ப என்னுடைய தந்தை அல்லவா இறைவன்? என்னுடைய தந்தை அல்லவா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனைகளுக்கும் இறைவனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையை விட்டு இன்னொரு இறைவனை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று கேட்ட பொழுது மாஷிதா அங்கே பகிரங்கமாக சொன்னார்கள், இல்லை, உன்னுடைய தந்தையும் என்னையும் உன்னையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவரைத்தான் நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே போய் தன்னுடைய தந்தையிடத்திலே வந்தவர்கள், இது மாதிரி வேலைக்கான பெண்மணி அது அல்லாஹ் என்ற ஒரு இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு மாஷிதாவை அழைக்கும்படி ஃபிரௌன் போகின்றார். மாஷிதா முன்னாடி வருகின்றார். வந்து கேட்கின்றான், என்ன நீ அல்லாஹ் என்ற இறைவனை ஏற்றுக் கொண்டிருக்கிறாயா? நான் மிகப்பெரிய இறைவனாக இருக்கின்ற பொழுது என்னை விட்டு வேறு இறைவனை வணங்குகிறாயா? என்னிடத்திலே வேலை செய்து கொண்டு இப்படி ஒரு வேலை செய்கிறியா? நீ ஈமானை விட்டுவிட வேண்டும், அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது முடியாது, இறைவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்குவேன் என்று ஈமானிலே உறுதியாக இருந்தான். கடைசியில் சொன்னான், நீ இப்படி இருந்தா சொன்னா உன்னை எண்ணெயிலே போட்டு உங்கள் அத்தனை பேர்களையும் அதில் இறக்க வைப்போம், கடுமையான வேதனையை கொடுப்போம் என்று சொன்ன பொழுது எனக்கு அவனால பரவாயில்லை, அதனால் நாங்கள் ஒன்றும் கலைக்க மாட்டோம் என்று மாஷிதா ஈமானிலே உறுதியாக இருந்தார். கடைசியில் ஒரு பெரிய சட்டியை தயார் செய்யப்பட்டு அதிலே எண்ணெய் காய்ச்சப்படுகின்றது, குதிக்கின்றது. மாஷிதாவுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதலாவதாக தன்னுடைய மாஷிதாவுடைய பிள்ளைகள் ஒருவரை அந்த எண்ணெயில உள்ள போனான். அப்பயாவது இந்த மாஷிதாவுக்கு மனம் மாறிவிடுகின்றதா, ஈமானை விடுகின்றானா என்று ஃபிரௌன் பார்க்கின்றான். ஆனால் ஈமானை விட்ட மாதிரி இல்லை. ஒரு குழந்தையை முதல்ல போனான், அதற்கடுத்து இன்னொரு மகனை போடுகின்றான். அந்த குழந்தையும் அந்த எண்ணெயிலே போடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இறந்து விடுகிறது. இறுதியாக கை குழந்தை கொண்டிருக்கிறது. கை குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் தான், 5 மாதங்கள் தான். அந்த குழந்தையையும் போட்டுட்டு 2 பேர்த்தையும் அதுல போடணும் அப்படின்னு இறுதியாக ஃபிரௌன் முடிவு செய்திருந்தான். கையில இருந்த அந்த குழந்தையை எப்படி உள்ளே போடுவது? அப்ப கொஞ்சம் அந்த மாஷிதாவுடைய உள்ளத்திலே லேசாத ஒரு பதட்டம், என்ன இந்த குழந்தையுமா இப்படி போடுறது? நமக்கு கண் முன்னாலே இப்படி இந்த எண்ணெயிலே
அதை இறக்க வைப்பதை நான் பார்ப்பதா என்று மனம் சற்று அதாவது தவித்தது. ஈமான வெட்டலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில வந்த பொழுது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். தந்தையே, தாயே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கொண்ட ஈமானை உறுதியாக இருங்கள், நானும் உறுதியாக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த குழந்தை பேசியதை நாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டதை பார்க்கின்றோம். குழந்தை பேசிய பல சரித்திரங்கள் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதை, தொட்டிலே பேசியதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படி வரலாற்றிலே 10 குழந்தைகள் பேசியதை நாம் கிதாபிலே பார்க்கின்றோம். அதில் ஒன்றுதான் அந்த குழந்தை பேசியது. அதற்கு பிறகு அந்த குழந்தையும் மாசித்தாவையும் எண்ணெய் சட்டியிலே போடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அங்கே இறந்து போகின்றார்கள். இறப்பதற்கு முன்னால் மாசித்தாவிடத்திலே புறாவும் கேட்கின்றான், எப்படியோ நீ இறக்கலாம் போல, கடைசியில உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, அதை நிறைவேற்றி வைக்கின்றேன் என்று திரும்பவும் கடைசியாக அந்த சட்டியை போடுவதற்கு முன்னால் கேட்கின்றான். அப்ப மாசித்தா அவனுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, எல்லாம் இறந்தாச்சு, என்னுடைய குழந்தைகள் நானும் இறந்து விட்டால் எங்கள் அனைவர்களையும் ஒரே இடத்திலே தபன் செய்ய வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல அடக்கம் பண்ணக்கூடாது, எல்லாவரையும் ஒரே இடத்திலே தபன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த பெண்மணி வைத்த பொழுது, சரி என்னிடத்தில் விசுவாசமாக வேலை செஞ்ச, அதனால இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்றேன் என்று திரமம் சொன்னான். அதன்படியே அவர்கள் நாம் இறந்ததற்கு பிறகு ஒரு இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடம்தான் இந்த இடம். இதிலிருந்து கமகமவென்று அவருடைய ஈமானுடைய உறுதியின் காரணத்தினாலே கியாமத் நாள் வரை அந்த இடத்திலிருந்து மடத்தை வீச வைக்கின்றான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் அப்படி இருந்தது. அதுபோன்ற ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு சின்ன ஒரு காட்சியை பார்த்த உடனே நமக்கு லேசான பலகீனம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த காலத்திலே நாம் இது போன்ற செய்திகளை பரப்புவதை நாம் தவிர்த்துக் கொள்வது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு வீட்டிலே இருந்தேன். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல செல்வம் கொழித்துக் கொண்டிருந்தது. பிள்ளைகள் எல்லாம் நிறைய பிறந்தார்கள். நல்ல வீட்டுல உறுப்பினர்களும் அதிகமாக இருந்தோம். செல்வமும் நல்ல இருந்தது. அதற்கு பிறகு வீடு ஒன்று மாறினேன். அந்த போனதுக்கு பிறகு எங்களிலே சிலர்கள் இறந்து விட்டார்கள். செல்வ செழிப்பும் குறைந்து விட்டது. யார் சொல்லலாம், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது, ரூஹா ரஹீமா அப்படின்னா அந்த வீட்டை விட்டுவிடு, வேற வீட்டுக்கு மாறிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதை சொன்னார்கள் என்பதற்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு வீட்டை பிடித்து சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் பிரகாரம் நடக்குது, அந்த வீட்டுல ஒன்றும் இல்லை என்பதுதான் நம்முடைய ஈமானுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சஹாபிக்கு ஏன் வீட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், அவருடைய ஈமான் பழகினான். நாம இந்த வீட்டில் இருக்கிறனால இப்படித்தான் இருக்கும், இந்த வீட்டில் இப்படி வந்ததுனால நமக்கு இப்படி ஆயிடுச்சு, அவருடைய எண்ணத்திலே ஏற்பட்டு விட்டது. எனவே அந்த ஈமானுடைய பலகீனத்தை வைத்து நபி அவர்கள் வீட்டை மாற்றிக்கொள் என்று சொன்னார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸிலே பார்க்கின்றோம், தொற்று நோய் என்பது இல்லை. லா அல்வா வலா ஸீரத வலா ஹாம்மத வலா ஸஃபர வஃபர்ர மினல் மஜ்தூமி கமா தஃபிர்ரு மினல் அஸத். தொற்று நோய் என்பது இல்லை. அதே போன்று பறவை ஜோசியம் என்பது இல்லை, ஆண்டை ஜோசியம் என்பது இல்லை, சஃபருடைய மாதம் பீடை என்பதும் இல்லை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வஃபர்ர மினல் மஜ்தூமி கமா தஃபிர்ரு மினல் அஸத், ஆனால் தொழுநோயாளிகளை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுங்கள், சிங்கத்தை விட்டும் நீங்கள் எப்படி ஓடுவீர்களோ அதை போன்று ஓடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இதற்கும் இதைத்தான் விளக்க விரிவுரையாளர்கள் ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன் சொன்னார், அல்லாஹ்வின் மூலமாகத்தான் எந்த ஒரு வியாதியும் வருகிறது. ஆனால்
இவருக்கு இவர் கூட இருந்ததுனாலதான் அப்படி ஆயிடுச்சு என்று அவருக்கு மனதிலே ஒரு விதமான ஊசலாட்டம் ஏற்படுகின்ற பொழுது அவருடைய ஈமானியை பலகீனம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எனவேதான் அவருடைய ஈமானுடைய அந்த நிலையை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் சென்று விடுங்கள் எல்லாம் சொன்னார்கள் என்றால், நம்முடைய இந்த காலத்திலே மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் இது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கவும் கூடாது, மற்றவர்களுக்கும் பறக்கவும் கூடாது. எதுவும் சிலர்களினாலே திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. பலர்களும் தலைவர்களும் சொல்லியிருந்தார்கள், அச்சம் தவிர்ப்பீர்கள். முஸ்லிம்களுக்கு முதல்ல சொல்லப்படுகிறது, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அச்சத்தை ஏற்படுத்தப்படுகின்றது, உங்களுக்கு பயத்தை ஏற்பட்டு உங்களிடத்திலே ஒரு விதமான பயத்தின் காரணத்தினால் உங்களிடத்திலே கோலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மத்தியிலே ஒரு தாழ்வான நிலையை, ஒரு தோல்வியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய அசல் நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. அதில் கொஞ்சம் லேட்டாக அவர்களுக்கு ஒரு விதமான பாதிப்புகள் தான் ஏற்பட்டது. கடைசியிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே 2 மலக்குகள் 2 பேர் தலையில் பக்கத்தில் ஒருத்தர் வந்தாங்க, அதே போல காமாட்டில் ஒருத்தர் உட்கார்ந்தாங்க. 2 பேர்களும் அதை அறிவித்தார்கள், உங்களுக்கு இந்த இடத்திலே இந்த நபர் என்னென்ன பொருள்களை வைத்து சூனியம் செய்திருக்கிறார், அது இந்த இடத்திலே இந்த கிணற்றிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மலக்குமார்கள் மூலமாக நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றார்கள். அதே போன்று அந்த சூனியம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த பொருள்களை எடுத்தார்கள். எடுத்து அதிலிருந்து விடுதலையை பெற்றார்கள். முடிந்ததற்கு பிறகு வீட்டிற்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், இப்படி சூனியத்தை நான் எடுத்து விட்டேன். அல்லாஹ்வுடைய அந்த அறிவிப்பின் பிரகாரம் இந்த இடத்திலே இந்த நபர் இன்னென்ன பொருள்களை கொண்டு செய்திருக்கிறார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த கிணற்றிலிருந்து நான் எடுத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அது என்னென்ன பொருள், அது எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு காமிக்கலாம் அல்லவா, சஹாபாக்களுக்கெல்லாம் காமிக்கலாம் அல்லவா, மக்களுக்கெல்லாம் காமிக்கலாம் அல்லவா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, அது தேவையில்லை. அம்மா அன ஃபகத் ஷஃபானி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்து விட்டான். இதை நான் மக்களுக்கு மத்தியில் பரப்புவதன் மூலமாக மக்களுக்கு கெடுதி ஏற்படுவதை நான் பயப்படுகின்றேன். இது மாதிரி நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, என்ன நபர் வைத்தார், இந்த பொருளை வைத்தார், இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த விஷயங்களை மக்களுக்கு பரப்புகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் அது தெரிந்து மிகவும் அதிகமான நிலை ஏற்படும். அதே போன்று முஸ்லிம்களுக்கும் ஒரு பயத்தை, பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நான் அதை எடுத்தேன், அல்லாஹ் அதிலிருந்து எனக்கு ஷிஃபாவை கொடுத்து விட்டான், அந்த கிணற்றை கூட மூடிவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இந்த விஷயம் நமக்கு மத்தியிலே பயத்தையும் பீதியும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் அப்படியே மூடிவிட வேண்டும், யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அருமையானவர்களே, இந்த காலகட்டத்திலே நமக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகள் செய்யப்பட்டாலும் கூட அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான் என்ற உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற அந்த மூல மந்திரத்தினுடைய அந்த தார்மீக அந்த கலிமாவுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோம். எந்த சக்தியும் எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற உறுதியான ஈமானோடு இருக்க வேண்டும். சில செய்திகளை பார்த்து நம்முடைய ஈமானிலே பலவீனத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது போன்ற செய்திகளை நாம் மற்றவர்கள் பரப்பக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலே இஸ்லாமிய வாழ்க்கையை முழுமையாக கடைபிடித்து உண்மையான முஸ்லிம்களாக, உறுதியான ஈமான் உள்ளவர்களாக, எப்படிப்பட்ட எதிரிகள் நம்மை எதிர்த்தாலும், பல்வேறு சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக வந்தாலும் அவைகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு உறுதியான ஈமான் உடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.